ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ஓவர் வெயிட்டாக இருக்கும், சதை ரொம்ப தொலைதொலான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சதையை நல்லா டைட்டாக்கி கொடுக்கக்கூடிய கொள்ளு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டைரெக்டாக குக்கர்லேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் மிளகு, ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தொலியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் பொடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஓவர் நைட் ஊற வச்சுருந்த கொள்ளு, அந்த ஊற வச்சுருந்த தண்ணியோடையே சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சு, ப்ரெஷரெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளியில் உள்ள தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. கொள்ளு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்படி வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சூப் ரொம்ப கிளியராக தான் வேணும் அப்படின்னா நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் 4 பேருக்கு சூப்பு செய்கிறேன். மிக்சியில் உள்ள தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்ருக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகும் ஜீரகமும் பவுடர் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கொள்ளு சூப்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.